ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. மனுஷ ஆத்மாவின் நிலை 4 வகை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பால் வகை, 2வது தயிர், 3வது வெண்ணெய், 4வது நெய். இந்த 4வது நெய் நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் 7வது அறிவு, நெற்றிக்கண், அகக்கண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதாவது இந்த 7வது அறிவைத்தான் ஞானக்கண், நெற்றிக்கண், அகக்கண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த நெய் நிலையை அடைந்த ஆத்மா மட்டுமே பற்றுதலேருந்து விடுதலை கிடைக்கும். எந்த ஒரு பாசம் பற்று எதுவுமே இல்லாமல் அவங்க ஆயிடுவாங்க. அந்த ஆதி மகா சக்தியாக இருக்கும். அந்த 4வது நிலை நெய் நிலைன்னு சொல்கிற நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற மாதிரி நெற்றிக்கண் நம்மளுக்கு திறக்கிறதுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்படணும். ஃபஸ்ட்டு நிலையிலேருந்து 4வது நிலைக்கு வந்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். மோட்ச நிலை கிடைக்கும், விடுதலை நிலை கிடைக்கும், முக்தி கிடைக்கும், பேரின்ப நிலை கிடைக்கும். சரிங்களா? இது இலக்கியங்களில் சொல்லப்படுது. இந்த 4 நிலை பால், தயிர், வெண்ணெய், நெய், இந்த மாதிரி ஒவ்வொரு படியாக நம்ம மாறி மாறி வரும்போது தான் அந்த 4வது நிலை வரும்போது தான் நெற்றிக்கண் நம்மளுக்கு திறக்கும். அது இல்லாமல் நம்ம அகக்கண்ணு நம்ம முக்தி நிலையை அடைய முடியும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கணுன்னா பொறுமையும் அன்பும் நிறைய விட்டு கொடுத்து போகிறதும் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் முக்தி நிலை அடைய முடியும். கோவப்படுறதோ பொறாமப்படுறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முக்தி நிலை அடைய முடியும். சாதாரணமாக ஒருத்தர் நாங்கள் சாமி சொல்கிறோம், இந்த சித்தராகிறோம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு போகிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த நம்மளுக்கு படிப்படியாக நம்ம அந்த சாமி நிலையில் சாமி ஆத்மாவிலேருந்து நம்ம ஆத்மா சாமியை நினச்சி அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போகணும். அதாவது கோபத்தை விட்டுறணும், போகாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது இதெல்லாம் விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு போக ஆரம்பித்தோம்னாவே நம்மளுக்கு முக்தி நிலை வந்துருச்சு. 4வது நிலை நெற்றிக்கண், நம்மளால் சாமியை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியுன்ற அந்த ஒரு குறிக்கோள் வந்துடும். சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.